பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மாலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடைசி கால அபிஷேக ஊழியத்தின் சார்பாகவும் தொடர்புடைய தாலுகாவிலிருந்தும் நான் உங்களை வரவேற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இப்போதான் வந்திருப்பீங்க, கிளச்சி போய் வந்திருப்பீங்க இல்லையா? ஒரு சில பிஸ்னஸ், ஒரு சில காரியங்கள், ஒரு சில வேலைகள் மாத்திரம் திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் போயிட்டு வந்த அந்த காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆகிலும் பாதுகாப்பாக இருங்க. எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருங்க. பாதுகாப்பாக இருப்பது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஜெபத்தோடு கூட நீங்கள் போயிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, வாங்க. இந்த நாளில் மாலை வேளையில் நாம் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்வோம். என்ன பாடல் தெரியுமா? இன்னைக்கு பாட போறோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே அப்படிங்கிற இந்த பாடலை பாடலாமா? எல்லா கைகளை தட்டி இருக்கிற இடத்துல எல்லா உற்சாகமா தேவ பலத்தோடு தேவன் நமக்கு நன்மையை செய்து வருகிறார். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவவலி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவவலி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாடும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நாடும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாடும், நானோ பரலோகத்தில் நாடும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன்.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ வலி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ வலி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். மறுபடியும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை சந்தித்து பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஜனமே, நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுவாராக. தொடர்ச்சியாய் என்னிடத்தில் வா அப்படிங்கிற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாய் ஒரு சில காரியங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். 18 நாட்கள் இல்லையா, 18 நாட்கள் கழிந்து இது 19 நாளாக இருக்கிறது. இது 19வது நாள். தேவன் மிக அழகாய் நடத்தி வருகிறார். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு 19வது நாளில் நாம் தியானிக்க இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மார்க் 13:31. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆமா, இயேசு இன்னைக்கு தொடர்ச்சியாய் இந்த ஒரு வார்த்தையை மையப்படுத்தியே நம்மை துவக்கி கொண்டு போகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் என் வார்த்தைகளோ என்றைக்கும் ஒளிந்து போகாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை மெய்யான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை காயப்பட்ட இருதயங்களுக்கு நல்ல மருந்தாக இருக்கும். இந்த வார்த்தை தனிமையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும், இதோ நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கைகளை பிடிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கு. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஒரு நாள் இந்த வானம் அழியக்கூடும், இந்த பூமி அழியக்கூடும். இல்லாவிட்டா ஒரு நாள் இந்த இடமே மாறிவிடும். ஆனா இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் அப்படியே நிலை பெறும். இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிலை பெறும். ஆனா இந்த வேத புஸ்தகம் நிலை பெறுமான்னு எனக்கு தெரியாது. இதை படித்து தியானித்து அதன்படி வாழுகிறோம் என்றால் அந்த வார்த்தை நமக்குள்ள ஜீவனாய் இருக்கிறது. இது ஜீவன் தருகிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, வானமும் பூமியும் உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போகலாம், ஆனா என்றைக்கும் என்னுடைய வார்த்தை மாத்திரம் ஒளிந்து போகவே போகாது என்று இயேசு ராஜா சொல்லுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நாம் தொடர்ச்சியாய் பார்த்து வருகிறோம்.
மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியா வாசிக்கிறோம். இன்னைக்கு மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் ஒரு சம்பவம் இருக்கிறது. இது அதிசயம், அற்புதம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ஒரு செயல்பாடை இன்னைக்கு இந்த 10லிருந்து 13 பார்க்க போறோம். ஆனா இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை காட்டிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 15 முதல் 17ஆம் வசனம் இதே சம்பவத்தை கொஞ்சம் பிரீஃபா மார்க்ல எழுதியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம், அதையும் நான் உங்களிடத்துல நான் தெளிவாய் சொல்லி இன்னைக்கு நடத்த நான் விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாங்க திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் நான் சொல்லும் போது வாசிங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 15லிருந்து 17, மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 10லிருந்து 13 வசனத்துடைய ரெஃபரன்ஸ். ஆனா இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் இருக்கிறது. அதை நாம் மறுபடியும் பார்க்கணும். என்ன அப்படின்னா 13, 14 வாசிங்க. மார்க் 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. மார்க் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர் மறுபடியும் புறப்பட்டு கடலருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அது வேற யாரும் அல்ல, மத்தேயு. அது வேற யாரும் அல்ல, இயேசு ராஜா ஒரு அழைப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த இடத்துல போடுறாங்க பாருங்க. அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். ஆயத்துறை அந்த வரி வசூலிக்கிற ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில அந்த மத்தேயு என்னும் பேருள்ள மனுஷன், அவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் ஒரு லேவி குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாய் இருக்கிறான். அது மாத்திரமில்லை, அவன் இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது தேவன் அந்த மனிதனை உற்று நோக்கி கவனித்து பார்த்து, மத்தேயுவை நீ என் பின்னாடி என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மத்தேயுவோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோமானா ஒரு வரி இருக்கு. என்னன்னா, ஒரு மனுஷனை புரிந்து கொள்ள வேண்டுமானா அவனை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். அதே போல இங்க ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. இந்த மத்தேயு எல்லாத்துக்கும் வீட்டுல ஒரு அழைப்பை கொடுத்து ஒரு உபசரணைக்கு வர சொல்றாங்க. இந்த மத்தேயு என்ன பண்றாரு, உடனே எல்லாத்துக்கும் ஒரு வாங்க 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 இன்விடேஷன் கொடுத்து நல்ல உணவு சாப்பிடுவதற்கு ஒரு நல்ல உணவு ஆயத்தம் பண்ணி வைத்து அநேக ஜனங்களை தன்னுடைய வீட்டுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார் இந்த மத்தேயு. அதுல இருந்துதான் ஆரம்பம் இந்த சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மார்க் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை. மார்க் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவன் போஜகம் பண்ணிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட கூட வந்திருந்தபடியால் பாருங்க. அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அப்படின்னா மத்தேயுடைய வீட்டிலே இயேசு போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவர்களுடனே வந்திருந்தபடியினால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். இயேசு தம்முடைய சீஷரோடு கூட அந்த இடத்துக்கு கடந்து போனவராய் இருக்கிறார். அந்த வேளையில அங்க இருந்த மத்தேயுடைய நண்பர்களாகிய யார் யாரு? ஆயக்காரர் அப்படின்னா அவனுடைய கோவர்க்கர்ஸ். இவன் வரி வசூலிக்கிற ஒரு மனிதன் மத்தேயு. அவனுடைய நண்பர்கள் தான் ஆயக்காரர்களாகிய வசூலிப்பவர்கள், வரி வசூலிக்கிற நண்பர்கள். இன்னொருத்தர் அவனுடைய பாவிகள் அப்படின்னா இவனும் பாவம் செய்து வாழ்ந்திருந்தபடியினால ஒரு பாவி இன்னொரு பாவியோட தான் சேர முடியும். அந்த பாவி பரிசுத்த ஜீவனம் பண்ணுகிற ஒரு மனுஷனோடு என்னைக்கும் சேர முடியாது. அதனால இந்த மத்தேயுவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனாலதான் அங்க இருக்கிற நண்பர்களும் மத்தேயு போலவே இருக்கிறார்கள் என்பதாக நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இரண்டு விதமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோடும் சீஷரோடும் சேர்ந்து சாப்பிடும்படி, இந்த உணவருந்தும்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவங்க உட்கார்றாங்க. என்ன நடக்குது வாசிங்க. அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். ஆயக்காரருக்கும் பரிசேயருக்கும்
வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் வேற வேலையே இல்லை. எப்படா இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில கேட்கிறாங்க, இவர் எப்படிப்பா பாவிகளோடெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறி வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்தது எதற்காக அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக பெரிய ஒரு குறிப்பிட வேண்டிய சம்பவம் இதுவா இருக்கிறது. வாங்க அடுத்த வசனத்தை வாசித்து நாம் உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதல்ல, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாத்தீங்களா, இந்த வார்த்தையில இயேசு குறிப்பிடுகிறது என்ன தெரியுமா? இப்ப நம்ம நல்லா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல் போவோமா? சொல்லுங்க பாப்பா, ஹாஸ்பிட்டல் போவீங்களா? நல்ல சுகமா இருக்கிறீங்க, பலமா இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் போவீங்களா? போக மாட்டீங்க. என்னப்பா அங்க போய் இருக்கிற நோயெல்லாம் வாங்கிக்கணும், இல்லாத நோயெல்லாம் அங்க போனா வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நானே சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை மருத்துவமனைக்கு போக மாட்டோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இயேசு அவர்களை இப்ப அதை கேட்டு அவர்களுக்கு ரிப்ளை பண்றாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அதாவது பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு, வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மருத்துவர் தேவை, இல்லாத நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த மருத்துவர் தேவையில்லைன்னு சொல்லி இயேசு சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். அடுத்த ஒரு வார்த்தையும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆமா, இயேசு கிறிஸ்து நீதிமான்களிடத்துல உலாவும்படி இந்த உலகத்துக்கு கடந்து வரல, நீதிமான்களோடயே சஞ்சரித்து கொண்டு இருக்க அவர் வரல, நீதிமான்களோட கைகோத்து உட்கார்ந்து இருக்க அவர் வரல. எதற்கு தெரியுமா வந்திருக்கிறாரு? பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அவர் வந்திருக்கிறார். மதம் மாற்றவல்ல, மனம் திரும்புவதற்காக, பாவத்தை விட்டு தேவ சமூகத்தில் திரும்புவதற்காக, பாவ குணத்தை விட்டு, பாவமான சிந்தனையை விட்டு, பாவமான எண்ணங்களை விட்டு, பாவமான பேச்சுகளை விட்டு, பாவமான கண் பார்வைகளை விட்டு, பாவமான செயல்பாடுகளை விட்டு மனம் திரும்பி இந்த இயேசுவனிடையில திரும்புவதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். பாருங்க, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா? 2020 வருஷம் ஆச்சு. ஆனா ஆதியிலிருந்து இயேசு பாருங்க 2020க்கு முன்னாடி என்ன சொல்றாரு? மத்தேயு 4:17 சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள். இப்போ 2020 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் நிறைய பேர்னு சொல்லணும்? சாரி, என்னையவே சொல்லுங்க, என்னையவே நீங்க எடுத்துக்கலாம். நான் பல முறை கிண்டல் பண்ணியிருக்கிறேன், கேலி பண்ணியிருக்கிறேன். என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்ன சும்மா இயேசு வரார் இயேசு வரார் இயேசு வரார்னு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இவங்களுக்கு வர பொழப்பே இல்லை போல இருக்குது. இப்படியே சொல்லி 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 காணிக்கை வாங்கிக்கிறாங்கப்பா, இப்படியே சொல்லி சொல்லி அப்படியே மயக்கிறாங்க ஜனங்களை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நான் கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு கடைசி கால அபிஷேக ஊழியம் என்று சொல்லி என்ன காரியத்தை குறித்து நான் கேலி கிண்டல் பண்ணனோ அதே காரியத்தை என் தேவன் இன்றைக்கு என்னை செய்யும்படி நிறுத்தி இருக்கிறார். நான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, இயேசு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு காலம் இப்படிதான் இருந்தேன், எதையும் நம்ப மாட்டேன். உண்மைதான், பொய் சொல்லல. எதையும் நம்ப மாட்டேன், யாரையுமே சும்மா விட்டு வைக்க மாட்டேன், கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் மனசெலவுல. ஆனா இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறேன். ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, இந்த ரகசிய வருகை, இந்த இரண்டாம் வருகை ஒருவேளை 2008ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வந்திருந்தா என் நிலைமை நான் யோசித்து பார்த்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி நான் யோசனை பண்ணேன், 2008க்கு முன்னாடி இந்த இயேசு கிறிஸ்து ஒருவேளை வந்திருந்தா என்னுடைய நிலைமை பாதாளத்துல எரி நரகத்துல தள்ளப்பட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு 2020 இல்லையா, மே 12ஆம் தேதி, ஒருவேளை இந்த இயேசு மே 12ஆம் தேதி இப்ப இந்த நொடியில இதோ வானங்கள் திறக்கப்பட்டு எக்கால சத்தங்கள் ஊதுகையில் இயேசு தம்முடைய தூதர்களோடு கூட சேனை ராஜாவாக வந்திருந்தா என்னுடைய கண்கள் அதை பார்க்குமானால்
நிச்சயமா எனக்கு சொல்ல முடியும், எனக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறது. அவர் என்னுடைய பாவங்களை தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். என்னையும் அவர் சேர்த்துக் கொள்வார். நான் கைகளை உயர்த்தி கூப்பிடுவேன், அப்பா என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி. இதற்காக தான் இயேசு தாமதித்துக் கொண்டு இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ள கடந்து வரும்போது நான் யோசனை பண்ணேன், 2008 வந்திருந்தா நான் கைவிடப்பட்ட நிலைமையில் ஆளா இருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் ஒருவேளை கர்த்தர் வருவாரானால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதமாய் கொண்டிருக்கிறது. பாவியாகிய என்னை ரட்சித்து ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி பல ஜனங்களுக்கு முன்பாக தம்முடைய சாட்சியுள்ளவனாய் நிறுத்தி இருக்கிற இந்த இயேசு உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நான் மகா பாவி, என் கண்கள் பாவம் செய்திருக்கிறது. எனக்கு தெரியும், என் சொந்த மனசாட்சிக்கு தெரியும், என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். சொன்னேன் இல்லையா, மத்தேயுவோட நண்பர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய நண்பர்கள் நல்லவங்க தான், நான் குறை சொல்லலை. நான் மோசம், அவர்களை காட்டிலும் நான் வெகு மோசம். எனக்கு தெரியும், என் கண்கள் பாவம் செய்திருக்கிறது, என் செவி பாவம் செய்திருக்கிறது, என் நாவு ரொம்ப மோசம், மகா மோசம், கேடுள்ள இருதயம். ஆனா இந்த இயேசு என்னை மன்னித்து அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவினார். பிரியமான சகோதரனே சகோதரியே, நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள என்ன தெரியுமா ஒரு எண்ணம் இருக்கு. நான் ஒரு சம்பவம் எக்ஸாம்பிளா சொல்ல விரும்புறேன். உங்ககிட்ட அந்த கேள்வியா நான் வைக்கிறேன், நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு பக்கம் சபை நடந்து கொண்டிருக்கிறது, திருச்சபை. அந்த சபையில பார்த்தா ஆவியில நிரம்பி நல்லா அனல் பொங்க பாடலை பாடிக்கொண்டு ஆவியில நிரம்பி ஜெபிச்சு முழங்கால கதறி கதறி எழுதுறாங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி. கொஞ்ச தூரம், ஒரு 100 அடி தூரம் தள்ளி ஒரு டாஸ்மார்க் கடை. அந்த 100 அடி தூரத்துக்கும் அந்த டாஸ்மார்க் அந்த சர்ச்சுக்கும் டாஸ்மார்க் கடைக்கும் டிஃபரன்ஸ் 100 அடி தூரம். நடுவில், இரண்டுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கிறது. வானம் திறக்கப்பட்டு இந்த இயேசு கீழே இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். கீழே இறங்கி வந்தோன்னு இந்த இயேசு முதல்ல எங்க போவார்? கொஸ்டின் மார்க். சொல்லுங்க, சொல்ல முடியுமா? எங்க போவார் முதல்ல இயேசு? சொல்லுங்க, அப்படியே யோசனை பண்ணுங்க பாப்போம். முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கீழே. அப்படி முடியலனாலும் பரவாயில்ல, யோசனை பண்ணுங்க. முதல்ல கீழே வருகிற இயேசு ஆவியில நிரம்பி ஜெபித்து பர்த்திமேயு போல இயேசு இயேசு இயேசுன்னு கூப்பிடுகிற திருச்சபைக்கு அவருடைய கால்கள் கடந்து வருமா? இல்ல மனைவியினுடைய தாலி குடிய பிடுங்கி பிள்ளைகளை அடித்து உதைத்து திருடி காசு சம்பாதித்து காசு சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சு டாஸ்மார்க் கடையில உட்கார்ந்து தண்ணி அடிக்கிற இடத்துக்கு இயேசுடைய கால்கள் கடந்து போகுமா? என்ன யோசனை பண்ணீங்களா? 1 2 3 இயேசுடைய கால்கள். பல கிறிஸ்தவ நினைக்கிறாங்க, சொல்லுவாங்க, நான் சபையில கேட்பேன், ஆமா இயேசு சபைக்கு தானே வருவாரு, இயேசு சபைக்கு தான் வருவார். அப்படியா? நான் இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு தம்முடைய வாயினாலே சொல்லுகிறார். பாவியாகி என்னை மனம் திரும்புவதற்காக, என்னை மனம் திரும்புவதற்காக இந்த இயேசு என்னை தேடி வந்ததை போல அவர் சபைக்குள்ள போக மாட்டார். சபையை பார்ப்பாரு, ஆசீர்வாதமா இருந்து நல்ல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசீர்வதித்து விட்டு முதல் அவருடைய கால்கள் எங்க தெரியுமா போகும்? அந்த டாஸ்மார்க் கடைக்கு போகும். எங்கெல்லாம் பாவம் நடக்குதோ அந்த பாவமான இடங்களுக்கெல்லாம் இயேசு கடந்து போய் அப்படியே அழுது கொண்டே இருக்கிறார். பிரியமான சொன்னமே, இன்றைக்கு இயேசு சிரிச்சிட்டு இருக்கிறார் நினைக்கிறீங்களா? உண்மையிலே சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை போல வாழுகிற ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், இயேசு கிறிஸ்துவை போல வாழுகிற ஜனங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவுடைய பரிதபிப்பு உண்மையா தெரியும். இல்லைன்னா அது விளையாட்டுத்தனமா இருக்கும் உங்களுக்கெல்லாம். அவர் இடத்துல நின்று பாருங்க. ஒரு டீச்சர்
முன்னாடி நின்று போர்டில் நடத்திட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பெருசாகி டீச்சரா போய் நிற்கும் போது தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனைன்னு சொல்லி. அந்த பொசிஷனுக்கு வராம உங்களுக்கு தெரியாது. அதுதான் இயேசு சொல்லுகிறார் இடத்துல, பாவிகளுக்காக தான் வந்தேன். சபைக்கு போக மாட்டாரு இயேசு, அந்த கடைக்கு தான் போவாரு. எதற்காக தெரியுமா? அங்க இருக்கிற ஒரு ஆத்மாவாவது என் முகத்தை பார்த்து, என் கண்ணீரை பார்த்து, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்னை பிடிச்சுக்க மாட்டாங்களா, என்னை கட்டி பிடிச்சுக்க மாட்டாங்களான்னு சொல்லி அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். தேவஜனமே, அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இயேசு ஒரு நல்ல செயல்பாடை காண்பித்திருக்கிறார். மத்தேயு வீட்டுக்கு கடந்து போய் செல்வம் படைத்த நபர்களோடும், செல்வாக்குள்ள நபர்களோடும், அரசு அந்த உத்தியோகத்துல கவர்மெண்ட் அதிகாரியா இருக்கிற நபர்களோடு கூட உட்கார்ல. எங்க தெரியுமா உட்கார்ந்தாரு? பாவிகள் மத்தியில உட்கார்ந்திருந்தார். இன்றைக்கு எத்தனை தேவ ஊழியக்காரர்கள் இப்படி நீங்க ஒரு செயல்பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையில எக்ஸ்போஸ் பண்றீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல போய் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆனா நாம் ஒரு திருமண இடத்துக்கு போகும்போது, ஒரு சபைக்கு போகும்போது, ஒரு கூடுகைக்கு போகும்போது ஒன்றுமில்ல. உடுமலைப்பேட்டை தாலுகாவில் நான் கேள்விப்பட்ட ஒரு காரியத்தை பரிசுத்தவான்கள் சொல்லுன்னு சொல்ல நான் சொல்லுகிறேன். எங்க ஒரு திருமண மண்டபத்துல பாஸ்டர்மார்களுக்காக ஒரு ஐக்கியம், ஒரு சின்ன ஒரு பிரயர் மீட் கண்டக்ட் பண்ணும்படி ஒரு அருமையான தேவ ஊழியக்காரர் எழும்பி எல்லா இடத்துலயும் சொல்லி அவர் பிரயாசத்தோடு செய்திருந்து நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் உடுமலைப்பேட்டையில. அதுல ஒரு சில பாஸ்டர்மார்கள் பத்திரிகை கொண்டு கொடுக்கும் போது பத்திரிகை முழுசா வாசிச்சு பார்த்துட்டு, இந்த இடத்துல என் பேரே இல்லையே, என் பேர் எங்கப்பா போட்டிருக்கிறீங்க, என்னுடைய பெயர் இங்க கொடுக்கப்படலையேன்னு சொல்லி அந்த பத்திரிகையை ரிஜெக்ட் பண்ணி அந்த மீட்டிங்கு நாங்க வரலன்னு முகத்துக்கு நேரம் சொல்லிட்டாங்களாம். இன்னும் ஒரு சிலர் வாங்கி வச்சுட்டு வரவே இல்லையா. ஏன்னு சொன்னா பேர் அந்த பத்திரிகையில போடலன்னு. இன்னும் ஒரு சிலர் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு பேசுறதுக்கோ இல்ல ஜெபிக்கிறதுக்கோ இடம் கொடுக்கலன்னு சொல்லி வரவில்லை. இயேசு இப்படி இல்லாம வாழ்ந்தாரா? அன்பு ஊழியக்காரரே, எங்கேயும் நீங்க முதலிடம் தேடாதீங்க. எனக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? அநேக திருச்சபைகளும் நான் கடந்து போயிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி தேவனுடைய கிருபையினால நான் கடந்து போயிருக்கிறேன். அந்த வேளையில எல்லாரும் சொல்லுவாங்க, முன்னாடி சேர் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, முன்பாக சேர் இருக்கும். நான் உள்ள நுழைந்த மாத்திரத்துல பிரதர் அப்படி வாங்க 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 முன்னாடி வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் அங்க போக மாட்டேன். உள்ள என்ட்ராகும் போது என் காரை பின்னாடி பார்க் பண்ணிட்டு பின்வாசல் வழியா அப்படியே உள்ள புகுந்து பின்னாடி சேர்ல நான் உட்காருவேன். அது ஏன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் எப்பவும் முன்னாடி உட்கார்ந்தா எப்பவுமே ரொம்ப ஆசைப்படுவேன். ஒரு சின்ன பஸ் பிரயாணத்துல போனா கூட முன்னாடி டிரைவர் சீட்டுக்கு நேர் பின்னாடி அப்படியே பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுகிற ஆள் நான். கார்ல போகணும்னா முன்னாடி உட்காரணும், ட்ரெயின்ல ஜன்னல் போறோமா பக்கத்துல முன்னாடி உட்காரணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஈகரா நான் வாழ்ந்தவன் நான். எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி. இந்த இயேசு என்னை தொட்டு கழுவி சுத்தப்படுத்தி ரட்சிப்புக்குள்ள நடத்தும் போது நான் முன்னாடி நிக்கிறதையே மறந்து போயிட்டேன். பிரியமானவர்களே, மறந்து போயிட்டேன். நான் பல இடங்களுக்கு போவேன். ஒரு திருமண மண்டபத்துல கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கூடி இருக்கிறாங்க ஜனங்க. அருமையான ஒரு சுவிசேஷகர் நாட்களில ஒரு 3 வருடத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. என்னன்னா, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உள்ள போறதுக்கு. நான் பிரசங்கம் கொடுக்கறதுக்கு நான் இல்ல, வேற ஒருத்தர்களை கூப்பிட்டுருக்காங்க சீஃப் கெஸ்டா. ஆனா அவர் முன்னாடி சேர்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் உள்ள என்ட்ரானோன்னு நான் பின்னாடி போய் உட்கார்றேன். அது ஒரு தம்பியை விட்டு அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, அவரை முன்னாடி கூட்டிட்டு வாங்க பஸ் தான் வேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அந்த தம்பி ஓடி வந்தான். நான் உட்கார்றதுக்கு முன்னாடியே, பிரதர் தயவு செஞ்சு முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் பின்னாடி உட்கார்றேன், நான் பின்னாடி உட்கார்றேன். என்னை வற்புறுத்தி கூட்டிட்டு போனாங்க. முழு இருதயத்தோடு நான் முன்னாடி போய் உட்கார்ல. பிரியமானவர்களே, இது எனக்கும் இயேசுக்கும் தெரியும் நான் முன்னாடி உட்கார்ந்ததுக்கு காரணம் என்ன என்பது. நான் வற்புறுத்தி கூட்டனாலதான் போனேன். முடியல, வாங்க நீ கண்டிப்பா வந்தாகணும். தேவ ஊழியக்காரர்கள் தங்களை தாழ்த்துகிறவர்களா இருக்கணும். பாவம் செய்கிற நபரோடு நீங்க ஒன்றி வாழ்ந்தாதான் உங்களுடைய சுபாவத்தை பார்த்து பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை கர்த்தராகிய இயேசு காண்பித்திருக்கிறார். இப்படி நம்ம நல்லா இருக்கிற நபரோடே வாழ்ந்துட்டு இருந்தா எப்படிங்க பரலோக ராஜ்யத்துல ஒரு கூட்ட ஜனத்தை சேர்க்க முடியும்?
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, தயவு செய்து மனம் திரும்புங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கிறிஸ்தவனே, நீ மனம் திரும்பு. நிறைய பேர் சொல்றாங்க, மோசமான நபர் இருக்குமானா அவனிடத்துல சேராதீங்க. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு போட்டிருக்குல்ல, அது யாருக்கு தெரியுமா போட்டிருக்குது? கத்து முட்டிகளுக்கு போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவின் அண்டையில ரட்சிக்கப்பட்டு உள்ள நுழைகிற நபர்களுக்கு போட்டிருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆவில நிரம்பி செபிக்கிற மனிதர்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது தேவ அன்பும் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள ஆவி நம் மீது பொங்கிக் கொண்டே இருக்கணும். பால் பொங்கும் பார்த்திருக்கிறீங்களா? எரிமலை, பால் பொங்குறத விட்டுருங்க, எரிமலையை பார்த்திருக்கிறீங்களா? அந்த எரிமலையினுடைய சுபாவத்தை பாருங்க. அந்த மலை பொங்கிட்டே இருக்கும், கட்ட 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 பொங்கிட்டே இருக்கும். அது பொங்கி மேல அப்படியே வழிஞ்சு கீழே எல்லாம் போகும். பால் பொங்கும் போது அப்படிதானே பொங்கி எல்லா இடங்களுக்கும் பரவும். அப்படிதான் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு பொங்கி வெளியே எல்லா இடத்திலும் தெளிக்கப்பட வேண்டும் என்பதாக தான் கர்த்தருடைய ஒரு சித்தமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள கூடிய அபிஷேகம் அலை அலையாய் பெருகணும். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவருடைய பெயரை சொல்ல விரும்பல. ஆதியிலிருந்தே அவருக்கு நண்பர் தான். ஆனா ஒரு கட்டம் வந்த போது நான் முற்றிலுமாக அவரிடத்துல ரொம்ப சோர்வானேன். என்னுடைய இருதயத்திலேயே ரொம்ப பாரம். அவர் நான் ரொம்ப நேசித்த நண்பர், நான் அதிகமாய் நேசித்தேன். ஆனா அந்த நேசிப்புக்கு பாத்திரவானாக அவர் இல்லை. அவரை பார்த்து அவர் போன் பண்ணுவார், நான் அட்டன் பண்ணவே மாட்டேன். எப்பவாச்சும் போன் பண்ணுவாங்க, அட்டன் பண்ண தோணாது. அப்புறம் என் மனைவி சொன்னா, ஏன்பா உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க இப்படி இருந்தா எப்படி? ஊழியக்காரர் நீங்க, உங்களை வச்சுதான் ஏசப்பா மகிமைப்பட போறாரு. உங்களை வச்சுதான் உங்க ஃப்ரெண்டு ஏசப்பாவை தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி செய்யலாமா? அப்புறம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். நான் உன்னில் மகிமைப்படுவேன்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாவிகள் இடத்துல இயேசு ஏன் மூலமா மகிமைப்பட விரும்புகிறார். ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் மத்தியில இயேசு ஏன் மூலமா மகிமைப்பட விரும்புகிறார். அந்த நாட்களிலிருந்து நான் விட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். அங்க எப்போது நான் பார்த்தா நல்லா பேசுவேன். போயெல்லாம் பார்க்க மாட்டேன். எங்கேயாச்சும் பார்த்தா, எப்பவாச்சும் பார்த்தா போன் பண்ணா பேசுவது உண்டு. நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் இந்த வசனத்தை வைத்து. இப்படிப்பட்ட துரோகம் செய்த நண்பர்கள், உங்களை ஏமாற்றின நபர்கள் யாராவது இருப்பாங்க அப்படின்னா அவங்களை விட்டு வெறுத்து போகாதீங்க, வெறுத்து தள்ளாதீங்க. அப்படி வெறுத்து தள்ளுனா நீங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லை. ஏன் தெரியுமா? எப்படி அவங்க இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை ருசி பார்ப்பாங்க? உங்க மூலமா தான். என்னடா எவ்வளவு துரோகம் பண்ணாலும் எவ்வளவு அடி அடிச்சாலும் சும்மாவே இருக்கானேடா, எப்படிடா அது யோசனை பண்ணுவாங்க. இவன் இயேசுக்குள்ள இருக்கிறனால இந்த மாதிரி இருக்கான் போல. இயேசு எவ்வளவு அமைதியா இருக்கிறாரு, இவனை இவ்வளவு போல வாழணும். ஒரு நாள் அந்த மனுஷன் உங்க மூலமா ரட்சிக்கப்படுவான். உங்கள் நண்பர் உங்க மூலமா ரட்சிக்கப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமிர்வாத காரனை 4 பேர் சுமந்து வந்து அந்த மேல இருக்கிற ஓடெல்லாம் பிரிச்சு கீழே இயேசுவின் அண்டையில இறக்கினாங்களாம். இயேசு கிறிஸ்துவின் அண்டையில ஒரு ஆத்துமாவை இந்த 4 நபர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய குணாதிசயம், கிறிஸ்தவனாகிய சகோதரனே சகோதரியே, உங்களுடைய குணாதிசயங்கள் எத்தனை நபரை இயேசுவின் அண்டையில திருப்பி இருக்கிறது யோசனை பண்ணுங்க. அநேக கிறிஸ்தவர்கள் வியாபார ஸ்தலத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, வேலை ஸ்தலத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஓனர் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறீங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொசிஷன்ல ஆண்டவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு உங்களை தேடி வருகிற நபரிடத்துல அது பற்றி பிடிக்கணும்னு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார், வேற எதற்காகவும் அல்ல. சமீபத்துல ஒரு பூசாரி, ஒரு கோயில் பூசாரி, பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கிறது உடல்பேட்டை தாலுகாவில். அந்த கிராமத்துக்கு நான் வியாழந்தோறும் புளியத்துக்காக கடந்து போவேன்.
அந்த ஊழியத்துக்காக கடந்து போகும்போது, நானும் என் மனைவியும் போகும்போது, அந்த இடத்துல யாருக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சுப்பா? முதல்ல அந்த பையன் பூசாரி, அவங்க நான் அந்த வீட்டுக்கு கடந்து போகும்போது அந்த சகோதரி என்னை குறித்து சொல்லியிருப்பாங்களான்ருக்கு. ஊழியக்கார் வருவாரு, நீங்க ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படின்னு. பூசாரி மாத்திரமல்ல, குறி சொல்லுகிறவராம் இல்லையா? மந்திரவாதி, பயங்கரமான மந்திரவாதியா, அமாவாசை மந்திரவாதியா. ஹல்லேலூயா. எனக்கு தெரியல. அந்த தம்பி மாலை போட்டிருக்காரு. தன்னுடைய தங்கச்சியோடு கூட எங்களை பார்க்கும்படி நாங்க இருந்த வீட்டுக்கு வந்தார். வந்து, ஐயா என்னுடைய காலில் புண்ணு பயங்கரமா இருக்குதுயான்னு காலில் காமிச்சார். எங்களுக்காக நீங்க செபிக்கணும், தயவு செய்து எங்களுக்காக செபிங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சொன்னார். நான் அவரை உற்று நோக்கி கவனித்து பார்க்கும் போது இயேசு சொன்னார், மகனே ஜெபம் பண்ணு, நான் சுகப்படுத்துவேன். நான் அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த மந்திரவாதி என்ன சொல்லக்கூடிய அந்த வாலிப பையன் மேல கரத்தை வைத்து நான் செபித்தேன். இயேசுவின் நாமத்தில் தழும்புள்ள கரத்தினால சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி விசுவாசத்தோடு நான் செபித்து அனுப்பிட்டேன். ஒரு வாரம் கழித்து நான் கடந்து, ஒரு வாரம் கழிச்சு நான் மறுபடியும் நானும் என் மனைவியும் அதே கிராமத்துக்கு கடந்து போகும்போது அந்த பையன், அந்த மந்திரவாதி ஓடி வந்தார். ஓடி வந்து தம்பி சொன்னாப்புல, காலை அந்த வேட்டியை தூக்கிட்டு, காவி வேட்டி கட்டிருக்காப்புல, வேட்டியை தூக்கிட்டு காலை காமிச்சாப்புல, ஐயா சுகமாயிடுச்சியா, ரொம்ப நாள் இந்த புண்ணு இருந்தது, இந்த புண்ணுனால ரொம்ப பாதிப்பு இருந்தது, ஆனா நீங்க வந்து ஜெபிச்சுட்டு போனீங்க, 2 நாள்ல சுகமாயிடுச்சியா, இப்ப நல்லா இருக்கிறேன், இங்க பாருங்க காலை பாருங்க அப்படின்னு சொல்லி தேவன் மகிமைப்பட்டார். அதுக்கப்புறமா தான் நான் விசாரிச்சேன் இந்த பையனை குறித்து. நான் நினைச்சேன் ஒரு வாலிப பையன் அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இந்த பையன் யாரு, ஆண்டவர் உடனே தொற்றுக்கிறாரே, உடனே ஒரு சுகம் தந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி விசாரித்த போது சொன்னாங்க, அமாவாசை மந்திரவாதியா அந்த ஆளு, அந்த பையன் அமாவாசை ஸ்பெஷலிஸ்ட், குறி சொல்றவன், அமாவாசை அன்னைக்கு ஃபுல்லா பூஜையிலே தான் இருப்பான், பயங்கரமான மந்திரவாதி அப்படின்னு. என் இயேசு மந்திரவாதியையும் நேசிச்சார். நான் அதை பார்த்த போது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளோ பெருசு. எத்தனை பேருக்கு அவன் மந்திரவாதம் பண்ணி இருக்கலாம் இந்த பையன், தெரியல. அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரும் இவங்கிட்ட தான் வருவாங்களாம். ஆனா இந்த பையன் யார் இடத்துல வந்தான்? என்கிட்டயா? இல்லவே இல்லை, இயேசுவின் அண்டையில வந்தான். அவரை நம்பினான். எப்படி நம்பினான்னு சொன்ன தெரியுமா? 3வது வாரம் அதே ஊருக்கு நாங்க போறோம். அந்த தம்பியுடைய தங்கச்சிக்கு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டு கூட்டம். வீட்டுக்குள்ள போனா பூரா பயங்கரமான படங்களா இருக்கிறது. அவங்க சாமி படம், ஒன்றும் தப்பு சொல்லல. வீட்டு கூட்டம் ரொம்ப சந்தோஷம். அவங்க சாமி படம் எல்லாம் நிறைய இருக்கு. எப்படி நம்ம வீட்டுல வசனம் இருக்கும் அந்த மாதிரி. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆண்டவர் சொன்னார், நீ உள்ள போ மகனே. அந்த அவங்க தாயாருக்காக நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது பக்கத்துல அந்த தம்பி முழங்கால் பண்ணிட்டு இருக்காப்புல. யாரு? மந்திரவாதி முழங்கால் பண்ணிட்டு இருக்காப்புல. அவங்க தாயாருக்காக நான் கை வச்சு ஜெபிச்சுட்டு நெத்தியில சிலுவை எண்ணெயினால சிலுவை போடும் போது தம்பி போட்டிருந்த பட்டை இல்லையா, விபூதின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளையா, அத நான் பார்க்கல, என் மனைவி உற்று நோக்கி கவனித்து பார்த்துருக்காங்க. நான் அந்த அம்மாவோட தலையில கை வச்சுட்டு சிலுவை போடுறத பார்த்தோன்னே டக்குன்னு அதை அழிச்சு முழங்கால நின்னான் தம்பி. நான் வெளியே வரும்போது பார்த்தேன், அந்த பட்டை அழிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு இவ்வளவாய் நெருக்குகிற வண்ணமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்துல இயேசு பாருங்க, அவர் நினைச்சா
அங்க ஒரு நல்ல அதிகாரிகளோட ஒரு மேலிடத்துல இருக்கக்கூடிய நபர்களோடு கூட உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அவர் பாவிகள் மத்தியில உட்கார்ந்து இருந்தார். ஏன் தெரியுமா? அந்த பாவிகள் இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசி பார்க்கணும். இந்த பாவிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ருசி பார்ப்பது மாத்திரமல்ல, இயேசுவினாலே அவங்க ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துல சேர்க்கப்படணும்னு சொல்லிதான் இந்த இயேசு தம்மை தாழ்த்தி பாவிகளோடு உட்கார்ந்து இருந்தார். ஆனா இன்றைக்கு இதோ கிறிஸ்தவமே இயேசுவை பின்பற்றேன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற, சபைக்கு போய் கொண்டிருக்கிற கிறிஸ்தவமே, நீ எப்படி இருக்கிற? பாஸ்டரோடைய தெரிந்து கொண்டிருக்கிற, ஊழியக்காரோடைய தெரிந்து கொண்டிருக்கிற, தேவன் உனக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அதை கேட்டு தெரிந்து கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, அங்க இங்க இல்ல, நீ இந்த இடத்துக்கு கடந்து போ. அப்படி சொல்லும் போது தேவ மகிமை உங்க மூலமா வெளிப்படும். தேவன் மகா பெரியவர் என்று சொல்லி அங்க இருக்கிற பூசாரிகள் அறிந்து கொள்ளுவார்கள், மந்திரவாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். யாரெல்லாம் இயேசு வேணான்னு தள்ளிவிட்டாங்களோ அவர்கள் எல்லாரும் உங்க மூலமா தான் அறிந்து கொள்ள போறாங்க. இது கடைசி காலம், இது கடைசி யுகம். என்னிடத்தில் வாங்குற தலைப்புல இயேசு இப்பவும் உங்களை தான் கூப்பிடுறாரு. எதற்காக? உங்க மூலமா ஒரு கூட்ட ஜனத்தை மதம் மாற்றுவதற்காக அல்ல. அவர் வரும்போது நீங்கள் அவர்களை ஆயத்தம் பண்ணி நீங்களும் ஆயத்தத்தோடு நிற்கவே, வேற எதற்காகவும் அல்ல. ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இதையும் யாராவது பார்த்து மதம் மாற்ற அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க தயவு செய்து. மதம் மாற்றுவதனால எந்த ஒரு பிரயோஜனமும் அல்ல, பிரயோஜனம் அல்ல. இயேசு வரும்போது அதாவது பைபிள் வாசிக்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக தான் இறந்து போன நபர்களை நாங்கள் எரிக்காதபடிக்கு புதைக்கிறோம். எதற்காக? இயேசு ஒரு நாள் வருவார், அவர்களை உயிர்ப்பித்து பரலோகத்துக்கு கொண்டு போவார். அவர் வருகையில நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதாக எங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தான் உங்களை இயேசு அழைக்கிறார். நீங்க எத்தனை பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு உங்களை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவ விரும்புகிறார். தேவஜனமே, நான் மகா பெரிய பாவி. இந்த பாவியை கழுவின இயேசு, இந்த பாவியை தேடி வந்த இயேசு இன்றைக்கு உங்களையும் தேடி வந்திருக்கிறார், உங்களையும் கழுவ வந்திருக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ அன்பு எல்லாத்துக்கும் தெரியணும். அதனால யாரையும் புறம்பே தள்ளாதீங்க. இரண்டாவது, உங்க மேல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம் பொங்கி வெளியே அலையலையாய் கடந்து போகணும். அப்படி இருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமான கடந்து போகும்போது பொல்லாத ஆவிகள் தள்ளப்பட்டு போகும். இயேசுவின் அண்டையில அலையலையாய் ஒரு கூட்ட ஜனங்கள் பெருகி ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. அவங்க பரலோகத்துல சேர்க்கப்படுவாங்க. ஒப்பு கொடுக்கலாமா? ஒரே நிமிஷம் தலைகளை தாழ்த்தி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில மத்தேயுடைய வீட்டுக்கு கடந்து போகும்போது இயேசுவே உம்மை நாங்க பார்த்தோம். பாவிகளோடு கூட உட்கார்ந்து உம்முடைய அன்பை தெரிவித்திருக்கிறீரப்பா. உம்முடைய அரவணைப்பை எங்களுக்கு காமிச்சு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த பாவிய ஆண்டவரே நீங்க வந்து கழுவி மன்னித்து ரட்சித்தது போல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்க மூலமா உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த வசனத்துல ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இனி யாரையும் நாங்க புறம்பே தள்ளக்கூடாது. உம்முடைய வார்த்தையினால நாங்க தகப்பனே உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக, உம்முடைய அபிஷேகத்தை ஆண்டவரை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற என் சகோதர சகோதரிய இப்படி பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. தேவ பிரசன்னம் இந்த வார்த்தையின்படியே அவர்கள் மீது ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.